இந்த 2025ல நம்ம சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்பர் 1 யார்கிட்டயும் லிமிட்டா பழகுங்க. அதிகமா பழகி நம்ம அசிங்கப்பட வேண்டாம். லிமிட்டா பழகுங்க. ஏன்னா, அதிகமா பழக பழக அவங்கள்ட்ட உண்டான ஃப்ளாஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ ஒரு ஹேட்ரட் மாதிரிலாம் வருது. ஸோ லிமிட்டா பழகுங்க. ஓகே. அடுத்தது வந்து நம்பர் 2 யாரையும் புண்படுத்த வேண்டாம். நம்ம யாரையும் புண்படுத்த வேண்டாம். ஓகே. நம்பர் 3 ஒருத்தவங்க அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா அதே அளவு அன்பை நீங்கள் செலுத்த பழகிக்கோங்க. அதை அலட்சியப்படுத்தாதீங்க, அது பெரிய தப்பு. ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு அதிகமாக பேசாதீங்க, சிந்திங்க. அதிகமாக நீங்கள் சிந்திக்கணும், அதிகமாக நீங்கள் பேசாதீங்க, தேவைக்கு பேசுங்க. ஓகே. அண்டு டைம் கீப் அப் பண்ணணும். நான் சொல்ல வர்றது என்னென்னா பங்க்சுவாலிட்டி. எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும், கிச்சன் ஒர்க்காக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸாக இருக்கலாம், வெளியில் போய் வேலை பார்க்குறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கணும். மனுஷன்னா அந்த பங்க்சுவாலிட்டி இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணணும், அதை பண்ணுங்கள். அண்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். அது எந்த கிளாஸாக இருந்தாலும், ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுக்காதீங்க. இந்த ஃப்ரெஞ்ச் லீவ் எடுக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, தேவையில்லை இனிமேல். ஓகே. அண்டு செலவு செய்கிறதுக்கு முன்னால் நிறைய யோசிங்க. பட்ஜெட் இல்லாமல் செலவு பண்ணவே பண்ணாதீங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டை தாண்டி போகாதீங்க. அண்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ஓகே. அடுத்தது செலவு பண்ணுறதுக்கு முன்னால் நாம் சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்டு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கணும். இப்போ 2 விஷயம் இருக்குது. நீட், வாண்ட் அப்படின்னு 2 விஷயம் இங்கிலீஷில் இருக்குது. WANT வாண்ட், NEED நீட் அப்படின்னு இருக்குது. இந்த வாண்ட் அப்படிங்கிறது நமக்கு நம்ம விருப்பப்படுறது. ஓகே. நீடுங்கிறது அவசியப்படுறது, நமக்கு தேவை, அது அவசியம். பட் வாண்ட்டுங்கிறது நம்ம விரும்புகிறது. ஓகே. இப்போ எதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீடு, நமக்கு எது அவசியமோ அதை மட்டும் நம்ம வாங்கணும். வாண்ட்டுன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் விரும்புகிறதெல்லாம் நம்ம வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாதீங்க. அண்ட் இந்த வீண் சண்டைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுவோம். கோபம் நமக்கு வரும், நம்மளை அறியாமல் கோபப்படுறோம், எல்லாரையும் சத்தம் போடுறோம், அது ஹியூமன் நேச்சர் தான். பட் அப்படி நம்ம கோபப்பட்டால் கூட அடுத்த நிமிஷம் நம்ம அதை உணர்ந்துக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம அதை சாரி கேட்டுக்கலாம். ஓகே. அண்டு கோபத்தில் தவறான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா வார்த்தைகள் கொட்டுனா அழுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நியூ இயரில் நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம். நம்ம மனசை எப்போதும் தூய்மையாக நம்ம வச்சுக்கலாம். அண்டு வீடியோஸ் பார்க்குறோம், ஃபில்ம்ஸ் பார்க்குறோம், நல்ல வீடியோஸ் பாருங்கள், நல்ல ஃபில்ம்ஸ் பாருங்கள். ஏன்னா இப்போது மொபைல்ஸ் குழந்தைங்க கையில் கொடுக்குறோம், அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லா விஷயமும் ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை நம்ம உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்களேன், நல்ல விஷயம் தானே.